என் உயிரை வேணாலும் எடுத்துக்க, ஆனா ராமுக்கு எந்த குறையும் வச்சிடாதம்மா. என்ன தாய் இதெல்லாம்? ஐயோ, கை இப்படி பழுத்து போச்சு. ஏமா, சாமிக்கு கையில விளக்கு ஏத்துற அளவுக்கு அப்படி உன் மனசுல என்னம்மா குறை? ஏமா, அப்பா உனக்கு எதுலம்மா குறை வச்ச? ஏமா இப்படி? இவ எப்பவுமே இப்படிதான், சொன்ன பேச்ச கேட்க மாட்டா. இவ இஷ்டத்துக்கு நடந்துக்குவா. எல்லாம் இந்த மனுஷன் கொடுக்குற இடம். எங்க என் பேச்ச கேக்குறீங்க? போய் வைத்தியரை கூட்டாடி போடி. பிள்ளைய பத்திரமா பாத்துக்குங்க. ஏமா, அம்மனுக்கு விளக்கேத்த அப்பா வெள்ளி விளக்கு வாங்கி கொடுத்திருக்கிற, அதுல எல்லாம் விளக்கேத்துறத விட்டுட்டு எதுக்குமா இப்படி கையில போய் கைய புண்ணாக்கி வச்சிருக்கிற? இது உனக்கே நியாயமாமா? சொல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, என் புள்ள கை கொதிச்சு போயிருக்கு. அம்மா, உன் குறைய இப்ப சொல்லணுங்கிறது இல்லம்மா, மெதுவா கூட சொல்லுமா. வாமா.
மாமா. அடட பாப்பா மச்சக்காளா, உட்காரு மைனரு. வீட்டுக்கு வந்திருக்கிற, பலகாரம் சாப்பிடு. கை நன. கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்கிறது நம்ம இனத்துக்கே பழக்கம் இல்லைங்க. என்ன பூடகமா பேசுற? புரியும்படியா சொல்லு. என்ன மாமா நீங்க 10 ஊருக்கு பஞ்சாயத்து பண்ற நீங்களே புரியாத மாதிரி பேசுறீங்க. நான் மானச தேவர் வீட்டுக்கு மருமகன் அவர் ஆசைப்படுறேன். நம்ம அந்தஸ்துக்கு சரியான ஆள் தான் பொண்ணு கேட்டிருக்கிறான். எதுக்கும் உங்க ஜாதகத்தை கொடுத்து அனுப்புங்க. நம்ம ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்றேன். மகமாயி, என் மகளுக்கும் மச்சக்காளைக்கும் எல்லா பொருத்தமும் நல்லா பொருந்தணும். பார்த்து சொல்லியா. அம்மா, என்ன பலிகடா அக்கா அப்பம் பஞ்சாங்கம் பாக்குதே. கடவுளே, இந்த மனுஷனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு வழியே தெரியலையே. என்ன இவன் மேம்பாலெல்லாம் கட்டுறான்? பேஷ் தேவரே, என் லைஃப்ல இந்த மாதிரி ஜாதகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்பா, வயத்துல பால வாத்தையா, நீ பண்ணதை பார்த்து நான் பயந்தே போயிட்டையா. பயப்படாதீங்க, அத்தனை பொருத்தமும் அற்புதமா இருக்கு. புரியுது. அப்பப்ப 5, 10ன்னு கொடுப்பேன். இந்த தடவை எல்லா பொருத்தமும் நல்லா பொருந்தி இருக்குன்னு சொல்லி இருக்கிற. இந்த 100 ரூபாயா வச்சுக்க. இத பாரியா, இந்த அசிங்கமா 100, 200ன்னு சாப்பிடாதயா. நம்ம லெவலே 500க்கு மேல. காமாட்சி, எங்க வகையறாவே வேணான்னு ஒதுக்கி வச்சுங்க. மறுத்து நான் ஒரு வார்த்தை பேசிருப்பேனா? இங்க பாருங்க, நம்ம பொண்ணு அசரூர்ல கட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த அடாவடிக்கார மைனருக்கு கட்டி கொடுத்து அவளை காலம் பூரா கண் கலங்க வச்சிடாதீங்க. ஆரம்பமே ஏண்டி அவசகனமா பேசுற? அப்படி என்னடி அபாண்டத்தை கண்டுட்ட அந்த மைனர் கிட்ட? சின்ன வயசுல நான் ஆடாத ஆட்டமா? எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா சரியாயிடும். அதுக்கு என் பொண்ணு தானே கிடைச்சா? இங்க பாருங்க, பொண்ணோட வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி. அது இருக்கிற இடமும் பாதுகாப்பா இருக்கணும். அதை வச்சு படைக்கிறவனும் பத்திரமா வச்சுக்கணும். இதுல எது குறைஞ்சாலும் நட்டம் கண்ணாடிக்கு தாங்க. ஏய், நிறுத்திடி உன் ராமாயணத்தை. பொட்டக்கோழி கூவி இந்த வீட்டுல பொழுது விடிய கூடாது. நான் முடிவு பண்ண மச்சக்காலத்தான் முத்தம்மாவுக்கு மாப்பிள. குறுக்க மறுக்க யாராவது பேசுறீங்க, குறவழியை கடிச்சு கொதிடுவேன். அக்கா, அந்த மச்சக்காலைக்கு உங்க அப்பா முடிவே பண்ணிட்டாரா? முத்தம்மா, உங்க அப்பா தான் அவன் மேல பாசமா இருப்பாரே, நீ சொன்னா கேட்க மாட்டாரா? எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. நான் சொல்றத கேக்குற நிலைமையிலையும் எங்க அப்பா இல்ல. ராமு வர வரைக்கும் உங்க அப்பாவை உன்னால சமாளிக்க முடியாதாக்கா? இல்லடி, அவரை சமாளிச்சாலும் அந்த மைனர் எங்க அப்பாவை நல்லா மயக்கி வச்சிருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியலடி. யாரையா எப்படி பொய் சொல்லி காப்பாத்துற? உனக்கு ஒரு வழி தெரியலையா? முத்தம்மா, நீ நினைச்சா எதையும் சாதிக்கலாம். நீ யோசிச்சு பாரு.